இந்தியாவில் கம்யூனிசம் பரவுவதற்கு அடித்தளம் அமைத்த தலைவர்களில் ஒருவர். தமிழ்நாட்டில் கம்யூனிச சித்தாந்தங்களை வேரூன்ற செய்தவர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த தினம் இன்று. இந்தியாவிலேயே முதல் முறையாக தொழிலாளர்களுக்கான சங்கத்தை தொடங்கியவர். இந்தியாவில் முதன்முறையாக மே தினத்தை கொண்டாடியவர். கான்பூரில் வைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கிய தலைவர்களில் மிக முக்கியமானவர். அதேபோல் இந்தியாவில் முதல் முறையாக தோழர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர். இப்படி பல முதன்மைகளுக்கு சொந்தக்காரர் சிங்காரவேலர். காந்தியை பின்பற்றி இந்திய விடுதலைக்காக களம் இறங்கி பிறகு தொழிலாளர்களுக்காக தன் பாதையை மாற்றியவர் சிங்காரவேலர். இந்தியா முழுமையும் இருந்த பல துறைகளின் தொழிலாளர்களுக்காக தன் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்து போராட்டங்களையும் சங்கங்களையும் உருவாக்கி பாடுபட்டவர். தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமைகளுக்காக மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்தத்திற்காக உழைத்தவர் சிங்காரவேலர். குறிப்பாக சாதிய கொடுமைகளுக்கும் தீண்டாமைக்கும் எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்தவர். தீண்டாமை என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பௌத்த மதத்தை தழுவியவர். இப்படி அவர் அமைத்துக் கொடுத்த அடித்தளத்தில் தான் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்கும் கம்யூனிச சித்தாந்தம் கொடிகட்டி பறக்கிறது. இந்திய தொழிலாளர்களின் நலனுக்காகவும் இந்தியாவில் கம்யூனிச சித்தாந்தம் வேரூன்றுவதற்காகவும் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் 1860 பிறந்த தினம் இன்று.